இனியன் புகழ்பெற்ற பூம்புகார் துறைமுகத்தில் வளர்ந்தான். நறுமணப் பொருட்கள், முத்துக்கள் மற்றும் தங்கத்துடன் கப்பல்கள் பூம்புகாருக்கு திரும்பின. அந்த கப்பல்கள் பல கதைகளையும் சுமந்து வந்தன. பருவமழை காலம் வரும்போதெல்லாம் இனியன் வணிகரான நலங்கிள்ளி ஒரு விசித்திரமான செயலை செய்வதை பார்ப்பான். அவர் தனது தானிய களஞ்சியங்களை மூடி கப்பல்களை துறைமுகத்தில் கட்டி வைப்பார். தெருக்களின் மறுபுறத்தில் கிராமவாசிகள் அச்சத்துடன் கிசுகிசுத்தனர். சிலர் நலங்கிள்ளியை சபித்தனர், மற்றவர்களோ அவனை கஞ்சன் என்றும் அழைத்தனர். மண்பானைகள் காலியாக ஆக இனியனும் கவலைப்பட்டான். பின்னர் வானம் அமைதியானது. 1 வருடம் மழையின்றி கழிந்தது. பிறகு அடுத்த ஆண்டும், பின்னர் 3வது ஆண்டும். பூமி பிளந்தது, கிணறுகள் வற்றின, வயல்கள் தூசியாக மாறின. ஒரு நாள் இனியன் கடற்கரையை அடைந்ததும் அப்படியே உறைந்து போனான். கடல் தானாகவே பின்வாங்கியிருந்தது. மற்றவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கையில் தடை செய்யப்பட்ட பாறைகளின் மீது அமைந்திருந்த நலங்கிள்ளியின் மாளிகையை நோக்கி ஏறத் துணிந்தான். ஏற்றம் மிக கடுமையாக இருந்தது. காற்று அவன் முகத்தில் அரைந்தது, தூசு அவன் தொண்டையை எரித்தது. இருப்பினும் இனியன் தொடர்ந்து மேலே ஏறினான். நலங்கிள்ளி ஒரு மேல் மாடத்தில் நின்று வறண்ட தொடுவானத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். நலங்கிள்ளி இனியனைக் கண்டு அவனிடம் சூழ்நிலையை விளக்கினார். நலங்கிள்ளி ஓலைச்சுவடியை திறந்து அந்த சூழலை தெய்வத்தின் எச்சரிக்கை என்று குறிப்பிட்டார். பெருங்கடல் மேகங்களுக்கு நீரை வழங்குகிறது, ஆனால் மேகங்களோ பேராசை கொண்டு அதை மழையாக திருப்பிக் கொடுக்க மறுக்கின்றன. கடல் மேகங்களுக்கு நீரை அளிக்கிறது, ஆனால் மேகங்கள் பேராசைப்பட்டு அதை மழையாக திருப்பிக் கொடுக்க மறுத்ததால் கடல் கூட சுருங்கிவிட்டது. இனியன் நலங்கிள்ளியின் தானிய களஞ்சியங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களை பற்றி கேட்டான். மக்கள் இந்த சுழற்சியை புரிந்து கொண்டு ஒன்று சேர்ந்து செயல்படுவதற்காக காத்திருப்பதாக நலங்கிள்ளி பதிலளித்தார். அவருடைய செயலால் கிராம மக்கள் சண்டையிடுவதை நிறுத்தி பெய்யும் மழையை சேகரிப்பதற்காக ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை தோண்டத் தொடங்கியதை விளக்கினார். கடல் தன் நீரை மேகங்களுக்கு அளிக்கிறது. மேகங்கள் மழையை திருப்பிக் கொடுக்க மறுக்கும்போது அந்த சுழற்சி முறிந்து விடுகிறது. கிராம மக்கள் வறட்சிக்காக சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு ஒன்று சேர்ந்து ஒரு நீர்த்தேக்கத்தை தோண்டத் தொடங்கினர். இதன் மூலம் தனது காத்திருப்பு முடிவுக்கு வந்ததைக் கண்ட நலங்கிள்ளி சாவிகளை இனியனிடம் கொடுத்து தானிய களஞ்சியங்களின் வாயில்களை திறக்குமாறு அவனை அனுப்பினார். உணவு பரிமாறப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் மின்னல் வானத்தை பிளக்க பெருமழை கடற்கரைகளை நனைத்துச் சென்றது. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகி விடின். தாராள குணம் கொண்ட மேகங்கள் கடலை எப்போதும் நிரம்பி வழியச் செய்வது போலவே நாமும் நம்மிடம் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து கொண்டால் அனைவரும் வளர்ச்சி அடைவர். இதுவே மகிழ்ச்சியான உலகத்திற்கான இரகசியமாகும்.